அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது ஈமான் என்ற இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் 5வது பாகம். இது அல்லாஹுவின் தோற்றம் சம்பந்தமான சில செய்திகளை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இது தொடராக அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹுவை ஈமான் கொள்வது சம்பந்தமான தொடரில் அல்லாஹ் உருவமற்றவனா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் உருவமற்றவன் என்று கூறுவது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு கொள்கை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறது, அவனுடைய தோற்றத்தை மறுமையில் நல்லடியார்கள் காண்பார்கள். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தெளிவான ஒரு செய்தி. இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 75வது அத்தியாயம் 22, 23 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளையில், மறுமை நாளையில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், அது தமது இறைவனை பார்த்து கொண்டிருப்பதனால் என்று 75வது அத்தியாயம் 22, 23 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவனை பற்றி எண்ணி வைத்திருந்த தோற்றம் அல்லாது வேறொரு தோற்றத்தில் அவர்களிடம் முதல் தடவையாக வந்து நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான் என்று புகாரில் 7439வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. அடுத்து, இறைவனுக்கு நாம் உருவத்தை கற்பிக்கலாமா என்பதை பற்றி, இதை பற்றிய ஆதாரம் அல்லாஹ் கூறுகிறான், அவனை போல் எதுவும் இல்லை, அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் என்பது அல்லாஹ்வுடைய கூற்று. இது 42வது அத்தியாயம் 11வது வசனத்தில். மேலும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பது அதனுடைய பதில். அதாவது அல்லாஹ் கூறுகிறான், அவனை கண்கள் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கிறான். இது 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்ததுண்டா என்று கேட்கப்பட்ட போது, அவனோ ஒளிமயமானவன், நான் எப்படி அவனை பார்க்க முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி முஸ்லீமில் 262வது ஹதீஸாக இடம்பெற்று. மிஹராஜ் பயணத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்றால், நபி அவர்கள் மிஹராஜ் பயணத்திலும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்குது. அதில் ஒன்று, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் இறைவனை பார்த்தீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அவனை சுற்றிலும் இருப்பது ஒளி ஆயிடுச்சே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை பார்க்க முடியும் என்று சொன்ன செய்தி முஸ்லீமில் 291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, மற்ற நபிமார்களாக இருந்தாலும் சரி, யாரும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை இந்த உலகத்தில். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்க்கலாம்.